சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படின்றாங்க. தொழுகை என்ன சொல்றாங்கன்னா அதான் யுத்தம்ன்றாங்க. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா? இன்திபாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்னா, ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்குமுர் ரிபாத், அதுதான் யுத்தம், அதுதான் போராட்டம். ரிபாத்னு சொல்றது எல்லைகள்ல பாதுகாப்புக்கு போராடுறது, அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிறோம். அப்போ ஒரு தொழுகை தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி போறது என்னோட கடமை. ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம். ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுகை நான் இந்த டைம்ல தொழணும், அதற்காக நான் என்ன செய்யணும், வேலைகளை எப்படி பிற்படுத்திக்கிறோம், என்ன செய்யணும் என்று ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய மனோநிலை ஷைத்தான் அவனை வளமையான சந்தர்ப்ப வேகத்தில் பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும், மாறிவிடும். எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா இந்த இடத்திலும் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம்.